ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நலமாக இருக்கிறீங்களா? நானும் நல்ல சுகமாக இருக்கிறேன். நான் இன்றைக்கி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் விட்டு வந்திருக்கிறேன். அவங்களோட அம்மா கனடாவிலேருந்து வந்திருக்காங்க. அவங்கள பார்க்குறதுக்காக இங்கே வந்தேன். எனக்கும் அம்மா மாதிரி தான், நல்லா பிடிக்குமா அவங்கள. அப்போ அதனால் இன்றைக்கி நான் இங்கே வந்திருக்கிறேன். இவங்க தான் சுதாண்டா அம்மா. அவங்க எனக்கும் அம்மா தான். எப்படி இருக்கீங்க அம்மா? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷம், உங்களை கண்டதில் எனக்கு நல்ல சந்தோஷம். இங்கே சுதா வந்து நிறைய மரக்கறி கன்று எல்லாம் வச்சுருக்குறா, மரக்கறி தோட்டம் வச்சுருக்குற வந்து நிறைய காய்ச்சிருக்குது. எனக்காக அவங்க பிடுங்கி வச்சுருக்குறாங்க. வாங்க நாங்கள் காட்டுறோம் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், வல்லாரை, பச்சை மிளகாய், விதமான பச்சை மிளகாய் இருக்குது பாருங்க. பச்சை தக்காளி, விதமான கத்திரிக்காய், அதோட சுக்கீனி, நிறைய எல்லாம் பிடுங்கி வச்சுருக்காங்க எனக்கு. இங்கே பாருங்கள், வல்லாரவங்க பிடுங்குறாங்க. சுதா, வல்லரை சம்பல் எப்படி செய்கிறது? வெள்ளரை சம்பல் ரெண்டு விதமா செய்யலாம் மனுஷா. ஒன்று வந்து நீங்க இந்த இலைய களி போட்டு குறுநலா வெட்டிட்டு பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாம் குறுநலா வெட்டி போட்டு கருவேப்பிலை எல்லாம் போட்டுட்டு நல்ல தேசி புளி வெட்டிங்கன்னா சரி. ஓகே. விருப்பம் பண்ணா தக்காளி பழம் குறுநலா சேர்க்கலாம். மற்றது வந்து இதை நீங்க நல்லா கழுவி போட்டு அப்படியே முழு இலையா ஒரு பச்சை மிளகாய், ஒரு செத்தல் மிளகாய், வெங்காயம் எல்லாம் வச்சு தேங்காய் சொட்டை இல்லை தேங்காய் பூ போட்டு அரைச்சிட்டு தேசி புளி விட்டு சாப்பிட்டா சூப்பரா. அது பேஸ்ட் மாதிரி வரும். அந்த சம்பள பானுக்கு கூட பூசிட்டா அப்படி நம்ம நல்லா இருக்கும். இங்க பாருங்க, வித்தியாசமான மிளகாய் கண்டு இது அழகா இருக்கு. பாக்குற கொச்சிக்க இது தாய் சில்லின்னு சொல்றது. அதுவும் அழகா வளர்ந்துருக்குது. சுத்த வர ரவுண்ட் ஷேப்ல மேலே வடிவா இருக்குது. சூப்பரா இருக்குது. அது அந்த கிளைகள் வருது அப்படியே. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. அதை விட அங்கேயும் கொஞ்சம் இருக்கு. இங்கேயும் பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய வித்தியாசமான மிளகாய் எல்லாம் இருக்குது. இந்த பேர் என்ன? இது பெல் பேப்பர்னு சொல்றது. ஏன்னா இதை பார்த்தா இந்த கோயில் மணி மாதிரி நல்லா இருக்கு. பேப்பர்னு சொல்றது. சூப்பர். இது வந்து இந்த ஜலப்பினோன்னு அமெரிக்கன் ஒரு மிளகாய். இது வந்து ஒரு குடமிளகாய் இனம் தான். ஆனா இது சலாட் அதில் போடுறதில்ல. இது இந்த சும்மா கறி மாதிரி தான் சாப்பிடுவோம். கொஞ்சம் வதக்கி வைக்கலாம். இதுல குழம்பெல்லாம் வைக்க நல்லது. இது ஜலப்பினோன்னு சொல்றது. ஒரு நல்ல அதிகம் இந்த ஹம்பர்கர் அதுல இருக்கிறது இந்த மிளகாய். இது குட்டி மிளகாய், குட்டி குட்டியா இருக்கும். அப்படியே பிடுங்கி அப்படியே முழுசா ஒரு மிளகாயை அரை கிலோ போட வேண்டிய சின்ன. இது இந்த உருவம் சின்ன. கறி மிளகாய் இருந்தது உங்களுக்கு பிடுங்கிட்டு. இதெல்லாம் பச்சை மிளகாய்.